உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா? நீங்கள் கோவப்பட்டு கத்திருக்கீங்களா? எதையாவது தூக்கி போட்டு உடைச்சிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் எமோஷ்னல் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக பார்க்கலாமா? அம்மாவுக்கு வேலை அதிகமாக இருக்குது. இதில் குழந்தையும் கூட சேர்ந்து ரொம்ப சேட்டை அதிகமாக பண்ணிகிட்டே இருக்குது. வேலையின் காரணமாக அந்த அம்மா கோவப்பட்டு குழந்தைய நிறையா அடிச்சிடுறாங்க. அடி வாங்கின அந்த குழந்தை உட்காந்து அழுந்துகிட்டே இருக்குது. குழந்தையுடைய அழுகையை பார்த்து அம்மா சமாதானமாகறாங்க. கோவம் குறைஞ்ச அம்மா அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிறாங்க. அந்த குழந்தையும் சமாதானமாயிடுது. குழந்தை சமாதானமானாலும் அந்த அம்மா உட்காந்து நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல அம்மா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 பேருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் பால் இருக்குது. அதை காய்ச்சறதுக்காக அடுப்பில் வைக்கிறீங்க. நெருப்பு நிதானமாக எரியுது. பாலை பார்த்தா எப்படி இருக்கும்? சாதாரணமாக இருக்கும். அமைதியாக தெரியும். நெருப்பு தொடர்ந்து எரியுது. பாலில் ஏதாவது மாற்றம் தெரியுமா? தெரியாது. நெருப்பு தொடர்ந்து பாலை அப்படியே இருப்பது மாதிரி தான் தெரியும். அடுப்பு தொடர்ந்து எரிய அடுத்த நிமிஷத்தில் தடன்னு சீறி பொங்கும். தொடர்ந்து பொங்கி வடிந்து அடுப்பை அணைச்சிடும். பின் பால் பொங்குறது அடங்கி பாத்திரத்துக்குள்ளேயே போயிடும். பால் மாதிரி தாங்க நாம்பளும். வெளியே தெரியாத ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு உணர்ச்சி திடீர்னு பெரிய அளவில் சூறாவளி மாதிரி வெளிப்படும். அதுதாங்க எமோஷ்னல் எக்ஸ்ப்ளோஷன். எல்லா உணர்வும் ஒரே மாதிரி தானே. எதிர்பாராத நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் வெளியேச்சுன்னா அது பிரச்சனை தாங்க. பிரச்சனையை அவாய்ட் பண்ணுங்கள். பி ஹாப்பி. எந்த எமோஷ்னல்ஸையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க.